வணக்கம். முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள். கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாருங்கள், கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம். வணக்கம். தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நம் காணொளியில் தஞ்சை பெரிய கோவிலை போற்றி ஒரு சின்ன கவிதை. வாருங்கள், கவிதைக்கு செல்வோம். நஞ்சையும் புஞ்சையும் நெஞ்சை அள்ளும் தஞ்சையில் தரணி போற்றும் ஆதி சிவனுக்கோர் ஆலயம். நஞ்சையும் புஞ்சையும் நெஞ்சை அள்ளும் தஞ்சையில் தரணி போற்றும் ஆதி சிவனுக்கு ஓர் ஆலயம். பொன்னி நதி பாயும் தஞ்சை பூமியில் பெருவுடையார்க்கு பெரிய கோவில். விஞ்ஞானம் வியக்கும் விண்ணை முட்டும் கோபுர உச்சி. சோழர்களின் கட்டிடக் கலைக்கு அதுவே சாட்சி. விண்ணை முட்டும் கோபுர உச்சி, சோழர்களின் கட்டிடக் கலைக்கு அதுவே சாட்சி. வாழ்வீச்சில் வேந்தன், போர்க்களத்தில் பாயும் புலி ராஜராஜ சோழன் கட்டி வைத்தான். ஆண்டுகள் 1000 கடந்தாலும் பார்ப்பவர்கள் மூக்கின் மேல் விரல் வைக்க வைத்தான். மன்னன் மகேசன் மேல் கொண்ட காதல், முதுமொழி முக்கனி சுவை மிகுந்த தமிழ்மொழி மேல் இருந்த ஆவல். கட்டமைத்தான் உயிர்மெய்யாய் கோவில். தமிழ் எழுத்துகளின் எண்ணிக்கையை ஆக்கினான் கோபுரத்தின் உயரம். தமிழ் எழுத்துகளின் எண்ணிக்கையை ஆக்கினான் கோபுரத்தின் உயரம். ஆகையால்தான் அவனை பாடுது தமிழ் பாக்கள் பலாயிரம். கோவிலை கட்டிய தான் என்று மார்த்தட்டவில்லை. கோவிலை கட்டிய தான் என்று மார்த்தட்டவில்லை. தச்சன் முதல் தானாக வந்து உழைத்தவர் வரை, தச்சன் முதல் தானாக வந்து உழைத்தவர் வரை அத்தனை பேர்களின் பெயரையும் செதுக்கி வைத்தான். அத்தனை பேர்களின் பெயரையும் செதுக்கி வைத்தான். அவன் பரந்த மனப்பான்மையை பாட வைத்தான். பார்ப்பவர்களையும் படிப்பவர்களையும் வியக்க வைத்தான். சிந்திக்க வைக்கும் சிற்பங்கள், சீர்பெற்ற மாடங்கள், சிறப்பான கலைக்கூடங்கள், எண்ணில் அடங்கா கலை வேலைப்பாடுகள் அத்தனையும் சிவனுக்கென்றே சிந்தித்தானா? அத்தனையும் சிவனுக்கென்றே சிந்தித்தானா? தமிழும் தமிழனும் சீரம் தொட வேண்டுமென்று சிந்தித்தானா? பக்தி பரவசத்தில் படைத்தானா? பக்தி பரவசத்தில் படைத்தானா? பைந்தமிழின் சுவையை பார்மக்கள் அனைவரும் படித்து பரவசம் அடைய வேணும் என்று படைத்தானா? என்றென்றும் அவன் புகழ் பாட வைத்தான். சோழ கலைஞர்களின் வல்லமையும் போற்ற வைத்தான். என்றென்றும் அவன் புகழ் பாட வைத்தான். சோழ கலைஞர்களின் வல்லமையும் போற்ற வைத்தான். நாளை விஞ்ஞானம் விண்ணை தொட்டாலும் விஞ்ஞானிகள் வியக்கும் வண்ணம் கட்டி வைத்தான். நாளை விஞ்ஞானம் விண்ணை தொட்டாலும் விஞ்ஞானிகள் வியக்கும் வண்ணம் கட்டி வைத்தான். எந்த காலத்திலும் கட்டுக்குலையாமல் நிற்க வைத்தான். எந்த காலத்திலும் கட்டுக்குலையாமல் நிற்க வைத்தான். உலக அரங்கில் தமிழனின் பெருமையை உயர்த்தி வைத்தான். உலக அரங்கில் தமிழனின் பெருமையை உயர்த்தி வைத்தான். அன்றும் இன்றும் என்றும் பெரிய கோவில் பெருவுடையார் கோவில் என்றே பேச வைத்தான். அன்றும் இன்றும் என்றும் பெரிய கோவில் பெருவுடையார் கோவில் என்றே பேச வைத்தான். என்றென்றும் நெஞ்சை அள்ளும் தஞ்சை பெரிய கோவில், பெருவுடையாரும் பெருமைப்படும் கோவில். என்றென்றும் நெஞ்சை அள்ளும் தஞ்சை பெரிய கோவில், பெருவுடையாரும் பெருமைப்படும் கோவில், பெருவுடையாரும் பெருமைப்படும் கோவில். நன்றி. இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.